ஹலோ. ஹலோ ஏகே ஸ்காட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கவிதை எழுத போகிறோம். ஒன்று ஏட்ட ஒரு ஐடியா வச்சு நீ கவிதை எழுதி கொடு. அதே மாதிரி ஹியூமன் எழுதின கவிதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்கள்ட்ட இது எது ஏ எழுதுனது அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். இதுதான் இன்னைக்கான சேலஞ்சு. நம்ம இப்போ சார்ஜிபிடி போக போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஒரு கவிதை வேணும். அந்த கவிதை ஹியூமன் ஃபைன் பண்ணக்கூடாது. நீ ஒரு ஹியூமன் எப்படி எழுதுவாங்களோ அது மாதிரி எனக்கு கவிதை கொடு அப்படின்னு நான் எழுத போகிறேன். ஓகேவா? நான் இப்போ டங்கிலீஷில் உங்களுக்காக எழுதுறேன். ஓகேவா? சரி, சும்மா நம்ம லவ் கவிதை கொடுன்னு நான் எழுத போகிறேன். லவ் கவிதை. இந்த கவிதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. உன் பெயரை என் கையில் பச்சை குத்த பயம் வலிக்கும் என்பதால் அல்ல, எங்கே உன் பெயர் அழிந்துவிடுமே என்று நம்ம இந்த கவிதையை பிக் பண்ணுறோம். அதே ஆன்லைனில் போய்ட்டு எனக்கு லவ் கவிதை வேணும்னு கட்டிக்கிறோம். எனக்கு கவிதை எழுத தெரியாதுதான், ஆனால் உன் பெயரை எழுதும்போது என்னை கவிஞன் என்று உணர்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட கவிதை. ஸோ இந்த கவிதையும் நம்மளோட கவிதையும், ஸோ சார்ஜிபிடி கொடுத்த கவிதையும் நம்ம ஒரு நோட்டில் எழுதி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 கவிதை எடுத்தோம்ல, அதை நம்ம அனுப்பியிருக்கோம். அவங்கள்ட்ட எது ஹியூமன் எழுதுனது எது ஏஐ எழுதுனதுன்னா அவங்கள்ட்டே நம்ம கேட்போம். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். ஹலோ. ஹலோ, கேக்குதாக்கா? ஹலோ ஹலோ. கேக்குதா? கேக்குது கேக்குது. உனக்கு கேக்குதா? எனக்கு கேக்குது. நான் உங்களுக்கு கவிதை அனுப்புனேன், பாத்தீங்களா? உன் பேரை எழுதும் பொழுது ஏதோ ஒரு அதுதான் எழுதுனது. அப்புறம் என்னமோ வந்தது, இன்னொன்னு என்னமோ தெரியலையே. சரி சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க. எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? அத பார்த்தாதான் தெரியுது, படிக்கும் போதேதான் தெரியுது. எப்பறா கண்டுபிடிக்கிறீங்க? பின்ன ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா ஒண்ணா ஃபாலோ பண்ணு. சரி, எங்க அக்காட்ட போன் அடிச்சு கேட்டா அவங்க கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஈஸியா இருந்திருக்கும் போல இருக்கு. படிக்கும் போதே ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற ஆளுக்கு அடிப்போம். அடுத்த என்னடா எவனும் எடுக்க மாட்டான். ஹலோ, மாப்பிள்ள, உனக்கு ஒரு 2 கவிதை அனுப்புன தெரியுமா? பாத்தியா? என்ன கவிதை சொல்லு. இல்ல, நீ சொல்லு, வாயால சொல்லு. 2வது கவிதைன்னா எதுன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லு. எனக்கு கவிதை எழுத ஆரம்பிக்கிறேன். ஆமா, என்ன எழுதிருக்கும் அது? எழுதிருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ளது உன் பெயரை என் கையில் பச்சை குத்த, அது இல்ல. அது இல்லையா? அது என்னன்னு தெரியல. நம்ம இப்ப ஃப்ரெண்டுக்கு அடிச்சு பேசுறோம், அவன் தப்பாதான் கரெக்ட். இப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு அடிச்சு கேட்டா அவன் தப்பாதான் பதில் சொன்னான். சரி, நம்ம நெக்ஸ்ட் ஆளுக்கு அடிப்போம். ஹலோ. ஹலோ ஹலோ. கேக்குதா வினிதா? கேக்குது, சொல்லு. அதான் 2 கவிதைகள் அனுப்பியிருந்தேன். ஆமா. அது எது ஹியூமன் எழுதிருப்பாங்க, எது ஏ எழுதிருப்பாங்க? இந்த 2 கவிதையிலுமா? ஆமா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த உன் பெயரை என் கையில் பச்சை குத்த பயம்னு சொல்லிட்டு பச்சை பத்தி ஒரு கவிதை இருக்குல்ல? ஆமா. அது ஏ எழுதிருக்கோம். எனக்கு கவிதை தெரியாதுதான், ஆனா உன் பெயர் எழுதும்போது என்னை கவிஞன் அப்படி 2வது கவிதை இருக்குல்ல? ஆமா. அது ஹியூமன் எழுதிருப்பாங்க. கவிதை அவ்வளவு சிம்பிளா இருக்கும் போல இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் வேற யாருக்காச்சும் போன் அடிப்போம். ஹலோ. ஹலோ, சொல்லு. என்ன அனுப்பியிருந்த பாத்தியா? நீ எதுக்குன்னு சொல்றேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்.
யூடியூப் சேனலா? ஆமா, எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? ஏஏ வித் ஏகே சேலஞ்ச். அப்பா யார் இந்த ஐடியா கொடுக்குறா? நீ யோசிச்ச? நான் சார்ஜ் டியூட்டில கேட்டேன், சேனல் புதுசா ஆரம்பிக்க போறேன், எனக்கு நல்ல ஐடியாவை கொடு அப்படின்னா கேட்டேன். ஓ, நீ அப்படி வரியா? நீ சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இருக்கு. ஆ, ஓகேதான், நல்லா இருக்கு. தேங்க்ஸ்பா. ம் பண்ணலாம். ம் சரி, நீ சொல்லு, எது நல்லா, எது ஹியூமன் எழுதியிருப்பாரு? எனக்கு வந்து தான் வந்து ஏது தோணுது. எது? எனக்கு கவிதை எழுத தெரியாது தானதான். எழுத தெரியாது இருக்குல்ல, ஆமா, அதுதான் ஏது தோணுது. கரெக்டா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல தப்பு. எழுதுறியா? இது நீ இப்ப சொன்னதான் ஹியூமன் எழுதுனது. சரி, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அடிச்சோம், அவங்க வந்து சில பேர் வந்து தப்பா சொன்னாங்க. இந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது இந்த பொண்ணு தப்பா தான் சொன்னிச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடித்தேன், பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடித்தேன். அவனை வந்து ஃபோனே அட்டன் பண்ணல, யானும் எனக்கும் தெரியல. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஸோ கேர்ள்ஸ்கிட்ட பேசுறதுனால தப்பா பிரிச்சியாதீங்க. நம்ம நிறைய பேருக்கு அனுப்பியிருந்தோம், சில பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, சில பேர் தப்பாக சொல்லியிருந்தாங்க. ஏ பற்றி சொல்லணும்னா, சம்டைம்ஸ் வந்து ஏ வந்து நம்மளோட டேட்டாவை வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட டேட்டாவை தான் கவிதையாக கொடுக்கும். நான் வந்து ஏஐட்ட எப்படி கேட்டேன்னா, நீயா ஓனா ஐடியாவில் கவிதை கொடுந்தா நான் கேட்டேன். அது கொடுத்துச்சா இல்லை வேற எதுலேருந்து எடுத்துச்சான்னு எனக்கு தெரில. ஓ, குரலி வித்தையா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.